ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 சிட்டிகை அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு குறைவாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு குறைவாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த கடலை மாவை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. இந்த அருமையான பூசணிக்காய் மசாலாவை சாதம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.